அதுதான் அந்த மவுண்ட் கிளிமஞ்சாரோ, த கிரேட் மவுண்ட் கிளிமஞ்சாரோ. சாப்பிட்டு எல்லாம் வாயில் ரத்தமெல்லாம் தடவிட்டு போயிட்டுருக்குறாங்க. இப்போ 2 பேரும் போய் கொஞ்சம் விளையாட போகிறாங்க. ஏதோ ஃப்ரெஷ்ஷாக வேட்டையாடி இருக்கும் போல், வேட்டையாடி சாப்பிட்டு விட்டு போயிருக்குது. இந்த வல்ச்சர்ஸ் எல்லாம் அங்கே உட்காந்து சாப்பிட்டுருக்கு. ஆஹா, நம்மளை நோக்கி வருவாங்க போல. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். நாங்கள் ரெடி. ஆம்போசிலி கேம் ட்ரைவ், மார்னிங் கேம் ட்ரைவ் கிளம்புறோம். வெல் 7 டைம், இப்போ 7 o'clock. போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு 7:30க்கு வண்டி எடுக்கலாம். வண்டி எடுத்தோம்னா இங்கே வந்து ஒரு 5 கிலோமீட்டர் போகணும். மார்னிங் நல்லா ப்ளசண்ட்டாக இருக்குது. இங்கே அவ்வளோ குளிர் தெரியல, மைல்டாக இருக்குது. தூக்கம் சூப்பராக வந்தது. அண்டு காலையில் கூட 7 o'clock நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது எல்லாமே. ஸோ நல்லா வெயில் அடிக்குது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டோம், சாப்பிட போகிறோம். அதோ அங்கே தெரியாது தான் மவுண்ட் கிளிமஞ்சாரோ. என்ன தெரிகிறது? செமையாக இருக்குது இந்த வியூ, அழகாக தெரியுது. அவ்வளோ பெரிய மலை இல்லை போல இருக்குது, ஆனால் நல்ல செம்ம ஹைட்ரா இது. அப்படியா? அந்த அது வரைக்கும் தான் க்ளவுட்ஸ், அதுக்கு மேலே க்ளவுட்ஸ் கிடையாது. இந்த சம்மர்லேயும் உனக்கு மேலே போயிடும். அதான் பனி மேலே நிற்கிது சின்னதாக. அவ்வளோ பனி இல்லை, பட் பனி நிறைஞ்சிருக்கு மேலே. சூப்பராக இருக்குது. வெளில பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட் ஜூஸஸ் எல்லாமே வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் அடுத்து கேம் ட்ரைவ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபாரஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடர்ந்த பாலைவனம் மாதிரி தான் இருக்கும் போல இருக்குது. மண் அப்படியே பறக்குது, உழுதியாக செம்மையாக பறக்குது. நம்ம வண்டி இப்போ ஒவ்வொரு வண்டி போனாலுமே அப்படியே மண் ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த பாதை ஃபுல்லாமே மண் மூடின மாதிரியே இருக்கும், ஒன்றுமே தெரியாது. அப்படி இருந்தது இந்த பார்க்கு என்ட்ரன்ஸ் வரைக்குமே. அடிச்சு உள்ளே வந்து கொஞ்சம் தூரத்துலேயே நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஷாட் கிடச்சிருக்குது. 2 சீட்டா நல்லா சாப்பிட்டு எல்லாம் வாயில் ரத்தமெல்லாம் தடவிட்டு போயிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரே மாதிரி நடக்கிறீங்க, வயிறு நிறைய தின்றுப்பாங்க போல இருக்குது. நடக்க முடியாமல் நடக்குதுங்க. கரும்பு இந்த நேஷ்னல் பார்க் ஏன் இப்படி நாறுது? கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே பாலைவனம் தான். வெரி யூனிக் ஸ்பாட்ஸ். பின்னாடி தெரிகிறது தான் மவுண்ட் கிளிமஞ்சாரோ. ஸோ நீங்கள் இப்போங்க அந்த மலையை உயரமாக ஒரு மலை மாதிரி தெரிஞ்சது இல்லைன்னா, அதுதான் அந்த மவுண்ட் கிளிமஞ்சாரோ, த கிரேட் மவுண்ட் கிளிமஞ்சாரோ. ஆஃப்ரிக்காலே இருக்கிறதுலே உயரமான மலைன்னு நினைக்கிறது தான். அங்கே வந்து ஒரு லேண்டிங் ஸ்ட்ரிப்பும் இருக்குது. ஸோ அது ஒயிட் கேப்புன்னு சொல்லுவாங்க இந்த மலைக்கு. ஒரு சின்ன பட்டப்பேர் இந்த ஊருக்குள்ளே இருக்குது. இந்த ஏரியா, இந்த பார்க்குக்குள்ளே நுழைஞ்சதுலேருந்தே நாரி தொலையுது பயங்கரமாக. பாருங்க, அங்கே கூட ஒரு டெட் பாடி. எல்லா இடத்துலையும் எல்லா அனிமல்ஸும் செத்து அழுகி போய் காஞ்சி போய் கிடக்குது. ரொம்ப ட்ராட் சீசனாக இருந்ததுனால எல்லா அனிமல்ஸும் தண்ணி இல்லாமல் ரொம்ப வறண்டு போயிருக்கு. மீன்வைல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கோசரம் நிறைய இடத்துல மைக்ரேட் ஆகிறதெல்லாம் நடந்தே செத்து போயிடும் போல் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மீதி அனிமல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைல்டு அனிமல்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல பதுங்கிருந்து இந்த நடந்து போகிறது வீக்காக இருக்கிறதுனால ஈஸியாக அடித்து சாப்பிட்டு கம்முன்னு உட்காந்துக்குது. எது வேணும்னாலும் பல மைல் தூரம் நடக்கணும் போல் இருக்குது. அந்த பக்கம் தண்ணி வாட்டர் பாடி இருக்குது அப்படின்னா
இங்கேருந்து எல்லா அனிமல்ஸுமே அந்த கடைசி வரைக்கும் நடக்கணும். எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு இங்கே வந்து சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் வந்து ஒரே ஜீப்ராவும் மானும் தான் நடந்துக்கிட்டு இருக்குது, இல்லைன்னா ஒட்டகச்சிவங்கியும் தான் இருக்குது. இந்த வீக்காக இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே இங்கே சீக்கிரமாக அடிபட்டு செத்து போயிடும் போல இருக்குது. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுன்றது இந்த நேஷ்னல் பார்க்கில் ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான். ஆனால் இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுன்றது இதில் நிறையா ப்ரூவ் ஆகுது. அங்கே பாருங்கள், ஒன்று அடித்து போட்டு எல்லாம் கழுகு தின்னுக்கிட்டு இருக்குது பயங்கரமாக. இங்கே ஒன்று செத்து கிடக்குது. சரியான கப்பு. எல்லா பக்கமும் வந்து அப்படியே போனால் நாத்தம்னு சொல்லுவாங்களே, இந்த பார்க்கு ஃபுல்லாக நிறைஞ்சு கிடக்குது. இது பார்க்கே இல்லை, இது ஒரு பாலைவனம். ஏதோ ஃப்ரெஷ்ஷாக வேட்டையாடி இருக்கும் போல், வேட்டையாடி சாப்பிட்டு விட்டு போயிருக்குது. இந்த வல்ச்சர்ஸ் எல்லாம் அங்கே உட்காந்து சாப்பிட்டுருக்கு. ஜீப்ரா, ஒரு ஜீப்ரா தான் செத்து கிடக்குது. ஆஸ்ட்ரிச் கூட சுற்றி பாலைவனம் பூரா அப்படியே ஒரே புழுதி, தண்ணி இல்லை, டெத்து, எங்கே பார்த்தாலும் ஒரே மண்டை ஓடாக கிடக்குது. என்ன என்ன குறுகுறுன்னு பாக்குறேன்? மிச்சம் ஆரஞ்சு கேப்பை தான் பார்க்குது. நீ இருக்கிற பாரு அதுக்கு மேலே, இது மஞ்சள் கலர் கேப்டா. இந்த 2 பேரும் போய் கொஞ்சம் விளையாட போகிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த வைல்டர் பீஸ்ட், அந்த ஆஃப்ரிக்கா காட்டெருமை, அதுங்கெல்லாம் தான் சுற்றிட்டு இருக்குது. முக்கால்வாசி அதான் செத்து போய் கிடக்குது. இந்த காட்டில் பொறுத்த வரைக்கும் வேட்டையாடி தான் சாகணும்னு இல்லை, நடந்து சாவலாம், தண்ணி இல்லாமையும் சாவலாம், சோறு தண்ணி இல்லாமையும் சாப்பிடலாம். அதாவது புல் கூட இல்லை. இப்போ தான் எங்கே ஏதோ லைட்டாக புல் தெரியுது. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுரா கேட்கிறாங்க ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. எலிஃபெண்ட்ஸ், ஓரளவுக்கு எலிஃபெண்ட்ஸ். நாங்கள் நேற்று ஈவினிங் பார்த்ததை விட இது கொஞ்சம் பெரிய எலிஃபெண்ட் தான். எலிஃபெண்ட்டும் ஜீப்ராஸும் ஒன்றா சுற்றிட்டு இருக்குதுங்க, பாதுகாப்புக்குன்னு நினைக்கிறேன். இங்கே கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை தான் எல்லாம் ஒன்று குடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த தண்ணிக்கு நடந்து வரதுக்குள்ளார தான் அத்தனையும் செத்து போயிடும் போல இருக்குது. ஆஹா, நம்மளை நோக்கி வருவாங்க போல. இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். ஆக்சுவலாக இவங்களோட தோல்லாம் ரொம்ப ஹார்ஷாக இருக்கிறதுக்கு காரணமே இந்த கிளைமேட்டும் இந்த மண், இந்த சுற்றுச்சூழல் தான். அதனால தான் ரொம்ப ரக்கடாக இருக்காங்க அந்த ஆஃப்ரிக்கன் எலிமெண்ட்ஸ் எல்லாம். ஆஃப்ரிக்கனோட எலிஃபெண்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லா அனிமல்ஸுமே ரொம்ப ரொம்ப ரக்கடாக இருக்குது. அதுவும் இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிறது பயங்கர வைல்ட் அண்ட் ரக்கடாக இருக்குது. பாருங்கள், மாட்டுத்தோலோட மோசமாக இருக்கும் போல இருக்குது இந்த யானையோட தோல். அந்த ஃபீமேல் எலிஃபெண்ட், நீ முன்னாலே போனால் நான் பின்னாலே வரேன்ற மாதிரி வருது போல. இதோ அங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது. பா, எவ்வளோ ட்ரை மண், அப்படியே வறண்டு போய். ஆனால் அந்த வானம் மட்டும் அவ்வளோ கிளியராக ப்ளூவாக தெரிகிறது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. கேமராலையும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, நேர்லேயும் பார்க்கறதுக்கு அதை விட அழகாக இருக்குது. அப்படியே சரியான ப்ளூ. ஏன் இங்கே மட்டும் இப்படி இருக்குது? நம்ம ஊரில் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல.
ஆக்சுவலி லேக் நக்குருவில் பார்த்ததை விட இங்கே நிறையா ஃப்ளமிங்கோஸ் இருக்குது. கொஞ்சம் கிட்டவாகவும் பார்க்க முடியுது. நல்ல ஃபோட்டோ ஷாட்ஸ் எல்லாம் கிடைக்கும் போல இருக்கு. என்ன பறக்கிற மாதிரி ஷார்ட்ஸில் போட்டோம்னா பர்ஸ்ட்டில் சூப்பராக எடுக்கலாம். ஆனால் எல்லாம் மேய்ஞ்சிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் அப்படியே ஒத்த காலிலே நின்றுட்டு இருக்குதுங்க. ஒத்த காலிலே நின்றுட்டு தூங்கும் போல இருக்குது. தலையை வந்து ஒத்த காலில் வச்சு தலையை வந்து ஃபெதர் ஸ்கூலில் விட்டு ரெஸ்ட் எடுக்கும் போல்.